நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும். ஸ்ரீ கொஞ்சம் அமைதியா இரு ஸ்ரீ. இப்பதானே கொண்டு வந்திருக்காங்க. அம்மா இப்படி நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க. நான் போய் பாக்குறேன். நான் போய் அம்மா பாக்குறேன். என்னது ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? மாதவன் மாமா, அம்மாவை பார்க்க விட சொல்லுங்க மாமா. நான் போய் அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் இருக்கணும் மாமா. அதெல்லாம் முடியாதுமா. போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடி கிட்ட எல்லாம் உட்கார முடியாது. அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. நான் போய் எங்க அம்மாவை தொட்டு கூட பார்க்கலனா எப்படி மாமா? நான் அம்மாவை பார்க்கணும் மாமா. சரி சரி அழாதம்மா. முதல்ல அவங்க விளக்கேத்தி வைக்கட்டும், அப்புறம் போலாம். ஸ்ரீ அழுவதை என்னால் பார்க்கவே முடியல மாமா. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. எங்க அம்மாவை பார்க்கணும். அம்மாவை பார்க்கணும். ஸ்ரீ கொஞ்சம் அமைதியா இரு ஸ்ரீ. ஸ்ரீ ஸ்ரீ இப்படி எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்க. கண்ணு தருங்கம்மா. அம்மா படுத்திருக்கிறத பாத்தீங்களா? என்னால தாங்க முடியல. கஜேந்திரா, நம்ம 2 பேர் மேலே அம்மா உயிரா இருப்பாங்க. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அம்மா போயிட்டாங்களே. என்ன எனக்கு எங்க அம்மா பக்கத்துல உட்காரணும். கொஞ்ச நேரம் அம்மாவை கட்டி பிடிச்சு பக்கத்துல உட்காரணும்னா
ஸ்ரீ, எல்லாம் சரியாயிடும். அம்மா இப்பவும் நம்ம கூட தான் இருக்காங்க. அம்மாவோட பாடியை நாம இனிமே தொடக்கூடாதுமா. அண்ணா, ஏன்னா அம்மாவை கடவுள் அவர்கிட்ட சீக்கிரமாவே கூப்பிட்டுக்கிட்டாரு. ஐயோ, நான் அம்மாவோட நெத்தியில ஒரு முத்தம் கொடுக்கட்ட மாட்டேன். அம்மா, அம்மா, நான் உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்தியிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கம்மா. போதுமா, வா. எழுந்து. வேணாம், வாமா. கடைசி தடவையா நான் அம்மாக்கு ஒரு வேண்டாம்மா. வா, இங்க வா, உட்கார வைங்க. வாசவன் வர்றாரு, நான் அங்கே போகிறேன். வாங்க அண்ணே. இதுக்கப்புறம் வேற யாராவது வருமா மகி? இல்ல, இதுக்கப்புறம் யாரும் இல்ல. அப்படின்னா ஏன் லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? சடங்கான ஏற்பாடு பண்ணுங்கப்பா. போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடிய இப்படி ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது. அப்ப சரி, அப்ப நீங்க 3 பேரை போய் குடிங்க. யாரு கொள்ளு வைக்கணும்? மகி தானே? ஆமா. ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன்ப்பா. விஜயலட்சுமி இடத்தோட மரணம் ஆக்சிடென்ட் இல்லைன்னு வெளியில பேசிக்கிறாங்க. அப்படின்னா அது தற்கொலையா? ஏன்னா பசங்க கூட சண்டை போட்டு தனியா போயிட்டாங்கல்ல, அதனால தான் கேட்டேன். தற்கொலைலாம் இருக்காது சார், எதிரிங்க தான் யாரோ வேணும்னே கொன்னுட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பா, கொஞ்சம் பொறுமையா பேசுங்கப்பா. அவன் சொன்னா இவன் சொன்னா நீங்க எது நம்ம பேச வேணாம்ப்பா. அப்புறம் இதை சொல்லி வேற ஏதாவது இங்க பிரச்சனை வந்துட போகுது. புரியுதுங்களா? போனவங்க தான். இதுக்கப்புறம் யாராவது வரணுமா? பாடி எடுக்கலான்னு இருக்கோம். இதுக்கப்புறம் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன்னு.
என்ன அச்சுதா, நீ பார்க்கலையா? வேண்டாம், நான் ஹாஸ்பிட்டல்லையே பார்த்துட்டேன், அதுவே போதும். சரி, பாடி எடுங்க. அண்ணே, என்ன பார்க்கணுமா? ஓ, சீக்கிரம் பாரு. நான் பார்க்கலண்ணே. அப்படின்னா வேற யாராவது வந்திருக்காங்களா? ஆமா, ராமு மாமாவோட அம்மாவும் பொண்ணும். அவ கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு போட்டுமே, கொஞ்சம் யோசனை பண்ணுங்கண்ணே. செத்து கிடக்கிறது ராமு ஒன்றும் கிடையாது, இல்ல நம்ம கூட பிறந்தவ அவ. சில சொந்தங்கள்லாம் சில மரணத்துக்கு அப்புறம் இல்லாமையே போகலாம், அதே மாதிரி தான் இதுவும். இருந்தாலும் கடைசியா ஒரு தடவை அவங்கள பார்க்க விடுங்கண்ணே, பார்த்துட்டு போகட்டுமே. இதுக்கு பசங்க சம்மதிப்பாங்கன்னு எனக்கு தோணல அச்சுதா. இருந்தாலும் நான் கேட்டு பார்க்குறேன். இரு. எங்க வரீங்க? எதுக்காக வந்தீங்க? அங்க நான் இருக்க வேண்டிய இடத்துல என் லக்ஷ்மி இருக்கிறா, நான் பார்க்கணும். நீங்க வேணா போய் பாருங்க. ஆனா இவ இருக்கா, இந்த நாசமா போனவ, இவ்வளவு நான் இந்த வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன். அவ முகத்தை கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறோம், அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, நீங்க சொல்றதுக்காகலாம் இவளை வீட்டுக்குள்ள விட முடியாது. அம்மா முகத்தை இவளுக்கு காட்ட மாட்டோம். கேட்டீங்கல்ல, இது சாவு வீடு அப்படிங்கறதால தான் இவ்வளவு நேரம் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அவளை வீட்டுக்கு வெளியே நிறுத்திட்டு நீங்க மட்டும் உள்ள வந்து அம்மாவை பாருங்க. அப்படி இல்லையா, நீங்க அவளை கூட்டிட்டு இப்பவே இங்கிருந்து கிளம்புங்க. பெத்த தாய் இறந்து கிடக்கும் போது கூட உங்க கோபம் தீரலையா? இவ வந்து பார்க்கணும்னு உன் அம்மாவே ஆசைப்படுவா. ஏன் ஒருத்திக்காக நீங்க சம்மதிக்க வேண்டாம். இந்த பாவப்பட்ட பொண்ணு ஒரே ஒரு தடவை அவ அம்மாவை பார்த்துட்டு வந்துடுவா. உங்களுக்குள்ள என்னதான் இருந்தாலும் இந்த டெட் பாடி அந்த பொண்ணு பார்க்கறதுல என்ன பிரச்சனை? இவங்க இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க இல்லையா, கொஞ்சம் பார்த்துட்டு தான் போகட்டுமே. இது ஒரு குடும்ப பிரச்சனை, மத்தவங்க இதுல தலையிடாம இருக்கிறது தான் நல்லது. இந்த பாரு, இந்த பொண்ணால தான் என் மாமியார் சீக்கிரமாவே செத்து போயிட்டாங்க. அது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா என்ன?
அது வந்து அப்படித்தான் நடந்தது. அதான உண்மை. இருந்தாலும் பாடி உடனடியே எடுத்தாகணும். சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. அண்ணன் சொன்னீங்கன்னா மருமகங்கள்லாம் கேட்பாங்க. நம்ம கூட பிறந்தவங்களுடைய மனசாந்திக்காகத்தான் நான் இதை சொல்றேன். வேண்டாம். அமைதியா போயிட்டு இருந்த எங்களோட குடும்பத்துல நாசம் பண்றதுக்காக இவ உள்ள வந்தா. செத்து போனவங்களுக்கு அமைதியும் சமாதானமும் பெருசா தெரியாது. உயிரோட இருக்கிறவங்களுக்கு தான் அது தேவைப்படுது. இந்த வீட்டுக்குள்ள வர்றதும் அம்மாவை பார்க்கறதும் எங்க மனசுக்கு அது கஷ்டத்தை மட்டும் தான் உண்டாக்கும். ஆமா, இவளை பார்க்கும் போதெல்லாம் எங்க அம்மா மேல இருக்கிற பாசம் எல்லாம் குறையுது. எங்களுக்கு எங்க அம்மாவை நல்லபடியா வழி அனுப்பிச்சு வைக்கணும். அதுக்கு தடை அணிக்காம இங்க இருந்து போயிடு. சொல்றத கேளுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. இது என் பேர்ல இருக்க வீடு. இங்க யாரெல்லாம் வரணும் யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறது நான் தான். அம்மா உள்ள செத்து போய் கிடக்கும் போது தயவு செஞ்சு 2 பேரும் என்ன கோவப்படுத்தாம இங்க இருந்து போறீங்களா? முதல்ல இங்க இருந்து போய் தொலைங்க. சொன்னா நீ கேட்க மாட்டல. ஓடி வெளியில போ. ஓடி வெளியில. அம்மாடி கிருஷ்ணா, கிருஷ்ணா, ஏம்மா உனக்கு இந்த நிலைமை? கிருஷ்ணா, உனக்கு நான் இருக்கேன். அழாதம்மா, அழாத. படுபாவி, இந்த பொண்ணுக்கு ஏண்டா இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குறீங்க? நீங்க எந்த கங்கையில போய் பிராயச்சித்தம் பண்ணாலும் உங்க பாவம் தீராதுடா. இந்த தப்புக்கு நாங்க பிராயச்சித்தம் பண்ண மாட்டோம் கிழவி. இதுக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் அதை நாங்க அனுபவிச்சுக்கிறோம். கூட்டிட்டு போறியா இல்ல எட்டி உதைக்கிட்டுமா? வேண்டாம், என் பேத்தியை எதுவும் செய்யக்கூடாது. நாங்க போயிடுறோம். நாங்க யாரையும் பார்க்கல. மாமா, மாமா போலாம். நாம இங்க இருந்து போயிடலாம். உன் அம்மாவோட முகம் உன் மனசுல நிறைஞ்சிருக்கு, அது போதும். உயிர் இல்லாம இருக்கிற அந்த முகத்தை நாம பார்க்க வேண்டாம். அவ என்னைக்கும் நம்ம மனசுக்குள்ளதான் இருப்பா. சரி, இப்போ டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். இருந்த பிரச்சனைங்க தான் இப்போ இல்லைல்ல, நம்ம பாடி எடுத்துடலாம்.
ரொம்ப நேரம் வச்சிருக்க வேணாமாப்பா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.